தெய்வப்புலவர் திருமூலர் ஆண்டுக்கு ஒன்றாக 3000 பாட்டு எழுதியவர். என்னுடைய மகா குருவாக அவரை நான் வணங்கி கொண்டிருக்கிறேன். சைவத்துக்குள் வந்த பிறகு தான் திருமூலன் அருமை தெரியாது. அதுக்குள்ள திருமூலர் என்னன்னு தெரியாது, யாருன்னே தெரியாது. திருமூலரை பற்றி எனக்கு 1997 எனக்கு அந்த மாற்றம் கிடைச்சது. சைவ சித்தாந்தம் எனக்கு கிடைச்சது. மெய்கண்ட சாஸ்திரம் கிடைச்சது. சிவஞான போதம் அதன் மூலமாக கிடைத்தது. மெய்கண்ட சாஸ்திரத்தின் மூலமாக சிவஞான போதத்தை படிக்கும் பொழுது ஞானசம்பந்தனை பற்றி தெரிந்து கொண்டேன். அப்போ தான் என் உள்ள முதல்ல கால் வைக்கிறேன். ஒரு பெரிய அற்புதமான ஒரு கூடத்தில் உள்ள அதிசயமாக இருக்குன்பாங்கள்ல, அதிசயங்கள் மிக்க இடம். அந்த அதிசயங்கள் மிக்க இடத்துக்குள்ளே போய் என்ன அற்புதமாக இருக்கும் நான் பார்க்குற மாதிரி ஒரு பாட்டு சொல்லிக்கிற பாருங்க. 249 வரையிடை நின்று இழி வான்னீர் அருவி உரையில்லை உள்ள தகத்து நின்று ஊறும் நுரையில்லை மாசில்லை நுண்ணிய தென்னீர் கரையில்லை எந்தை கழுமணியாரே. அதாவது மலைகள் ஹில்ஸில் பெய்யக்கூடிய மழை ரெயின், ஹில்ஸில் பெய்யக்கூடிய ரெயின். ஏன்னா மழைன்னு இருக்கும். பலவர் தமிழில் வந்து கன்ஃபியூஷன் ஆகுது. லா சொல்ல தெரியல, லா சொல்ல தெரியல. இந்த நியூஸ் வாசிக்கிறவங்களாம் கேட்டால் கேவலமாக இருக்குது. ரா ஒத்துத்தில் ரா ஒத்துக்கு தெரியல. சும்மா அழகாக மேக்கப் போட்டு அப்படியே ஒரு லிப்ஸ்டிக்கை போட்டு அப்படி இப்படி கொஞ்சம் மினிக்கிட்டு பேசிட்டு போகிறாங்க. பார்க்குறதில்ல, நீ சொல்ல நான் அது பார்க்குறதில்ல. பெருமையாக உட்காந்துட்டு அப்படி இப்படின்னு பேசிவிடுறேன். நம்ம இதை பார்ப்போம், அதையே பார்க்கணும். அதாவது இந்த பாட்டில் என்ன சொல்கிறாருன்னா, மலைகள் ஹில்ஸில் விழக்கூடிய ரெயின் அப்படியே அருவியாகி விழுக்கு. சரிதா, ரொம்ப அழகாக ரசிக்கிறார். அதே மாதிரி சிவனோட தலையில் கங்கை இருக்குது. இந்த கங்கையிலேருந்து அருவி போட்டு, என்ன அருவி? கங்கை அருவி. அதுக்கும் என்ன வித்தியாசம்? அங்கே மலை மேலே ஹில்ஸில் விழுக்கிற தண்ணியில் கொஞ்சம் தூசி தப்பட்டாவெல்லாம் இருக்கும். ஆனால் சிவனோட தலையில் இருக்கிற கங்கையில் கண்ணாடி மாதிரி இருக்கும். ஒரே வார்த்தை கண்ணாடி மாதிரி இருக்கும். தெளிவாக இருக்கும். தெளிந்த நீரோட கூட இருக்கும். மாசு இல்லை, மறுவு இல்லை, நாற்றம் இல்லை, ஏதும் இல்லை. அவ்வளோ சுத்தமான தண்ணீர் கங்கை. அது அந்த கங்கை நீர் போல் அந்த அருவி விழுகுது. அந்த அருவியை போல் கங்கை விழுகுங்கிறாரு. இப்போ ஒருத்தர் பார்க்குறோம், உன மாதிரியே ஒருத்தரை பார்த்தீங்க மெட்ராஸில். கிராமத்தில் ஒருத்தர் பார்க்குறோம், மெட்ராஸில் ஒருத்தர் பார்க்குறோம். கிராமத்தில் உங்களை மாதிரி ஒருத்தர் இருக்காருங்க. ஒருத்தர் மாதிரி 7 பேர் இருப்பாங்கம்பாங்க. இன்னும் 7 பேர் சொல்ல வரல. அந்த ஒருத்தர் போல் ஒருத்தர் இருப்பாங்கங்கிற மாதிரி அந்த அருவியை போல் இந்த அருவி இருக்கிறது என்று 249 பாட்டு தெய்வப்புலவர் திருமூலர் 2 ஒப்பிட்டு காட்டுகிறார். சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.